வணக்கங்க. இன்றைக்கி நான் புகழ்பெற்ற கண்ணாபுரம் காங்கேய நாட்டு மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறேங்க. இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயங்க. காங்கேயத்துலேருந்து கரூர் போகிற மெயின் ரோட்டில், அதாவது காங்கேயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது கிலோமீட்டர் இந்த சந்தை வந்து நடக்குதுங்க. இங்கே கண்ணாபுரம் தேர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே புகழ்பெற்றதுங்க. இந்த தேர் திருவிழா நடக்கிற சமயத்தில் இங்கே மாட்டுச்சந்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைமுறையாக நடந்துட்டு இருக்கிற சந்தைங்க. இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக நாட்டு மாடுகள், அதாவது காங்கேய நாட்டு மாடுகளை தான் நம்ம அதை பார்க்க முடியுங்க. இங்கே வந்து ஒரு வருஷம் மாட்டுக்கண்ணிலேருந்து பால் கறக்கிற பசு மற்றும் ஜல்லிக்கட்டு காலையில் அதிக அளவில் விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் மட்டும் இல்லைங்க, தமிழகத்துலேருந்து அனைத்து மாவட்டத்துலேருந்துமே இந்த சந்தைக்கு நாட்டு மாடான காங்கேய மாடுகளை விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை பல மாநிலத்திலேருந்தும் காங்கேய மாடு மற்றும் காலையில் வாங்குறதுக்கும் வந்திருக்கிறாங்க. மெயினாக இங்கே ஜல்லிக்கட்டு காலையில் தான் நம்ம அதிக அளவில் பார்க்க முடியுங்க. இந்த உடுமலைப்பேட்டை போன்ற ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ரேக்லா ரேஸ்க்கும் காலையில் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து 6வது நாளுங்க. அதனால் நிறைய மாடுகள் விற்பனை ஆகிட்டுன்னு சொன்னாங்க. மெயினாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 1 வருஷம் மாட்டுக்கன்று 2 வருஷம் மாட்டுக்கன்று தான் அதிக அளவில் சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இந்த சந்தை பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ ஒரு 15 நாள் நடக்குங்க. அதாவது பங்குனி மாதம் அமாவாசையில் ஆரம்பித்து சித்ரா பௌர்ணமி தேர் வர இந்த சந்தை வந்து நடக்குங்க. சித்ரா பௌர்ணமி தேரோடு வந்து இந்த சந்தை வந்து முடிஞ்சிருங்க. முதல் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகளை வந்து நம்ம இங்கே அதிக அளவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சந்தை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்பவுமே பார்க்க வேண்டிய சந்தைன்னு சொல்லலாங்க. இந்த சந்தையோட கூகுள் லொக்கேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா காங்கேயத்துலேருந்து கரூர் போகிற பஸ்ஸில் இருந்தீங்கன்னா ஒரு 10வது கிலோமீட்டரில் ஓலப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப்லேயே தான் வந்து அந்த சந்தை வந்து நடந்துகிட்ருக்குதுங்க. வாங்க இப்போ நம்ம போய் சந்தையை போய் சுற்றி பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ங்கண்ணா. என்ற பேர் குழந்தை வேலுங்கண்ணா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ங்க. கண்ணாபுரம் தேருக்கு கிட்டத்தட்ட 110 மாடு கொண்டு வந்துடுங்க. இந்த 2-3 நாளாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு நாளைக்கு பொழுது திங்கக்கிழமை வரைக்கும் தேர் இருக்கலாமுங்கண்ணா. ஓரளவுக்கு மாடு வந்து கண்ணாபுரத்தில் ஓரளவுக்கு அப்படி மாடு சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்குது. நாட்டு மாடு வந்து எப்போவுமே வருஷம் கண்ணாபுரம் கூட இந்த வருஷம் எலெக்ஷனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட 60-70 மாடு வரைக்கும் ஒரு 30 மாடு தான் இருக்குது. தரமான மாடு காங்கேய மாடு வேணால் எனக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். கண்ணாபுரம் தேர் வந்து ஒரு புகழ்பெற்ற தேர். வருஷம் சித்திரை மாதத்தில் நடக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே நடந்ததுனால கொஞ்சம் வியாபாரம் ஒரு அளவுக்கு நார்மலாக போயிருக்குதுங்கண்ணா. இது வந்து காராம்பஸ்ஸு. இது 3 விலை வந்து 1.25 லட்சம் ரூபா சொல்கிறேனுங்கண்ணா. நல்ல கண்ணு கிடாரி கண்ணு, நல்ல ஒரு 3 லிட்டர் பால் கறக்கு. ஃபைனலாக 1.25 ரூபாய்னா கொடுக்கலாமுங்க. இப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுறேன். 2 பேர் குழந்தைவேல், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஜெய் ஃபார்ம்ஸ். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 999 44 74 968. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா இது வந்து சவளக்காலைங்கண்ணா. பல் 6 பல்லுங்கண்ணா. ரேட் வந்து 1.20 சொல்லுதுங்க. நல்லா ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போய்க்குதுங்கண்ணா. எந்த இதுலேயும் புடி வெட்டது இல்லைங்க. நல்லா சரியான பாய்ச்சலுக்கு. ஆனால் மாட்டுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேணா சரி. ஜோடிக்காலைங்க வண்டிக்கெல்லாம் பயன்படுத்துதுங்கண்ணா. பல் 6 பல்லுங்கண்ணா. எது தம்பி எது 6 பல்லு? இது 2மே 6 பல்லுங்க. 2மே 6 பல்லு. அதோட கலர் வந்து சந்தன பில்லிங்க. இது செவலைங்க. நல்லா 2மே சாதுவான இதுங்கண்ணா. யார் வேணால் பிடிச்சிக்கலாம். எந்த ஒரு இடி பாய்ச்சல் எதுவுமே இல்லைங்க. விலை தம்பி? விலை 1.5 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 1.5 சொல்லுது. 1.5 ரூபா சொல்லுதுங்க. அதாவது ஜோடியா? ஜோடியாங்கண்ணா. சரி. வண்டிக்கெல்லாம் போட்டாட்டு போகுங்க. யார் வேணால் ஓட்டிக்கலாம். அதில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. கண்ணவன் தேர்னு நான் வந்து சொந்த ஊர் வெள்ளோடு தொட்டிப்பாளையம். ஓ சரிங்க. இங்கே இந்த தேருக்கு 40 வருஷம் மாடு கொண்டாடுறோம். விற்கிற வாங்குகிறோம்.
அதாவது தமிழ்நாட்டிலேயும் நம்பர் 1 நாட்டு மாட்டு காங்கேயம் இதுதான். இப்போ காங்கேய மாட்டு இதை நம்பர் 1 தேர். நம்பர் 1 கண்ணாபுரம் தேர் தான் காங்கி நாட்டு மாட்டுக்கு ஃபேமஸ். நம்பர் 1 இதுக்கு அப்புறம் தான் எல்லா பேருமே. சுமார் எத்தனை மாடுகள் வருங்க? சுமார் முதல்ல 5000 மாடு வந்துங்க. இப்போ ஒரு இப்போ இந்த வருஷம் இது ஒரு 1000 இருக்குங்க. முதல்ல 5000 எலெக்ஷனால கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. எல்லாம் மாடு வளர்த்து இல்லை, லாபம் இல்லை. சரி சரி. வாங்க காலில் லாபம் வச்சுப்பாங்க, லாபமே கிடையாது. அப்புறம் என்ன பார்த்ததெல்லாம் சைஸ் போய் விட்டாங்க. இருந்தாலும் எங்களால் 10 முடிச்சு 1500 மாடு இருக்குதுங்க. என்ன ரேட்டில் சுமார் என்ன ரேட் வரைக்கும்? அது கிட்டத்தட்ட முதல்ல வந்து சுமாராக வந்து கண்ணுக்குட்டி 20 ரூபாய் இருந்து மாட்டுக்கன்று 50 ரூபாய்க்கு விற்கிது. காலை 50லேருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது. பொதுவாக வந்து கண்ணாபுரம் தேர் எப்போ வரும்? எப்போ இருந்து எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும்? எப்பவுமே இப்போ அங்கே அதாவது சித்திரை முதல் மதியத்துக்கு வந்தது. சரிங்க. இப்போ அமாவாசைக்கு வந்துடுது. அமாவாசை முடிஞ்சு 3 நாள் வந்துடுது. ஓ சரி. பௌர்ணமிக்கு வருங்க. இப்போ வந்து அமாவாசைக்கு தொடங்கி. அமாவாசைக்கு தொடங்கிது. ஒரு வாரம். சரி சரி. ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரம் நடக்கும். சரி சரி சரி. உங்கள் பேருங்க ஐயா? நம்ம பேர் டிசி துரைசாமி, வெள்ளோடு. சரி. ஒன்றும் பண்ணுறது. பல்லடம் சுவானி கோழி பண்ண மாடுங்க. 40 மாடு இருக்குதுங்க. ஓ 40 மாடு கொண்டு 40 மாடு கொண்டு வந்துருக்கு. என்னென்ன ரகம் கொண்டு வந்துக்கிறீங்க? எல்லா ரகமும் இருக்குது, அனைத்து ரகம் இருக்குங்க. சரி சரி சரி. மாடு இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிறது அது காங்கிங்கலைங்கன்னா இது என்ன? இது காங்கை காலைங்க. இது எத்தனை பல்லு? பல்லு வந்து 4 பல்லுங்க. ஓ 4 பல்லு. 4 பல்லுங்க. இது என்ன விலை சொல்லிட்டு இருக்குங்க? விலை வந்து 1 ரூபா சொல்லுதுங்க. இது 1 ரூபா சொல்லுங்க. மயிலக்காலை இது இது விலை எவ்வளோ சொல்லுங்க? எத்தனை 1 பல்லுங்க? லட்சம் சொல்லுது. எத்தனை பல்லுங்க? 4 பல்லு. 4 பல்லுங்க. சரி. அதுங்க அதி சொல்லுங்க. அது செவலக்காலை. சவளக்காலைங்க. செவலக்காலை மொரோஜி. மொரோஜிங் பேர். மொரோஜி. சரி சரி சரி. அது எத்தனை பல்லு? அது 4 பல்லு. அது விலைங்க? அது 1 லட்சம் சொல்லுது. 1 ரூபா சொல்லுங்க. மயில மாடுங்க, காங்கை மாடு. ஓ மயில் மாடு காங்கி மாடு. எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லுங்க. ஆமாம், அவ்வளோதான். விலைங்க இது? வேற 50 ரூபா சொல்லுது. 50 ரூபா சொல்லுங்க. 50,000 சொல்லுது. சரி 50 ரூபா சொல்லுங்க. 50,000. ஆமாம், 20 ரூபா சொல்லுது. 20,000 சொல்லுங்க. ஆமாம், பரவாயில்ல. அடுத்து அப்படியே சொல்லுங்க. இது காங்கைங்கண்ணு. சரி. இது காங்கை காங்கிங்கண்ணு 25,000. 25,000 ரூபா வருதுங்க. 25 ரூபா. இதோட விலை. இந்த சைடு அப்படியே இது சொல்லுங்க. இது காங்கிங்கண்ணு 27,000 சொல்லுது. 27,000. 27,000 ரூபா வருதுங்க. இது காங்கிங்கன்னு காங்கிங்கண்ணு 17 ரூபா சொல்லுங்க. 17 சொல்லுது. இது இந்த சைடு படுத்துட்டு இருக்கிறதுங்க. இது காங்கிங்கண்ணு. சரிங்க. இது 18 சொல்லுது. 17 சொல்லுங்க. 18. அதுங்க? அது செவலக்கண்ணு. சரி. அது காங்கிங்கண்ணு. விலைங்க? வேற 20 ரூபா சொல்லுது. 20 ரூபா சொல்லுங்க. 20 ரூபா சொல்லுது. இது காங்கிங்கண்ணு. இது காங்கிங்கண்ணு 30,000 சொல்லுது. இந்த வாங்க அப்படி வீடியோவில் விடுது. இது காங்கிங்கண்ணு 30,000 சொல்லுது. சரி சரி. அடுத்து அந்த இதுங்க காரிங்களா? இது காரி மாடு செனக்கடையாரி, தலையீடு கிடையாது. தலையத்து கிடையாது. காரிக்கடையாரின்னு போடுங்க. காரிக்கடையாரி. சரிங்க. காரிக்கடையாரி. இது 40,000 சொல்லுது. 40 ரூபா. 40,000 சொல்லுது. அதுங்க? அது 2 பல்லு. அது என்ன இதுங்க? அது அது 35,000 சொல்லுது. சரி சரி. அது காங்கிங்கண்ணு. அது காங்கிங்கண்ணு. காங்கிங்கண்ணு. இது காங்கிங்கண்ணு காரிக்கண்ணு. 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 இது விலைங்க? இது 45 சொல்லுது. 45. 45. இது படுத்துட்டு இருக்கிறதுங்க? இது செவலக்கண்ணு. செவலைங்க. 44 சொல்லுது. 44. 44. இது அதுவும் செவலை தானுங்க? இது கிடாரிக்கண்ணு. செவலக்கண்ணு. ஓ சரி. இது விலைங்க? அது 36 ரூபா சொல்லுது. 36 ரூபா சொல்லுங்க. 36 சொல்லுது. அடுத்து அப்படியே வை. இது காங்கிங்கடரி. காங்கிங்கடரி 45,000 சொல்லுது. சரிங்க சரிங்க.
இது காங்கேயம் கிடையாது, செவலை. செவலை, சரி. ஆமாம், இந்த அளவு கொஞ்சம் இந்த அளவு. சரிங்க, உங்களுக்கு எங்கே வந்து எப்போ பல்லட சுவாய்தி. பல்லடத்துல இருந்து? பல்லட சுவாய்தி. சரி. கள்ளக்கிணறு. கள்ளக்கிணறு. அங்கே வந்தால் எப்பவுமே பார்க்கலாம். அவர் கம்பெனி மீன் கம்பெனி, மெயின் இடம் அது. வெங்கடாவரம் தோட்டம், அங்கேயும் தோட்டம் இருக்குது. உங்கள் பேருங்க? எந்த பேர் வேண்டாம், நாங்கள் வந்து விற்பனையில் இருக்கிறோம். ஓனர் அங்கே இருக்கிறாரு. ஓ சரி சரி சரி. நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்கள் எங்கே சொல்லக்கூடாது. ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா? ஃபோன் நம்பருக்கு சுவாதின்னு போட்டுக்குங்க. சரி சரி சரி. சுவாதி நம்பர் வேணால் கொடுக்குறோம், போட்டுக்குங்க. அப்புறம் வேணால் நான் விளம்பரம் 98 போடுங்க. 98 42 56 56 72 58 10 நம்பர் இருக்குது. உங்கள் நம்பர் கூப்பிட்டா நீங்கள் எந்த நம்பர் கூப்பிட்டா நான் கம்பெனிக்குள்ளே கொண்டு விட்டுருவேன். சரி சரி. எத்தனை மாடு அங்கே இருக்குங்க இப்போ? அது உருப்படி அளவெல்லாம் இருக்குது. சரி சரி. 4 தோட்டத்தில் இருக்குது. 4 தோட்டத்தில்? 4 தோட்டத்தில் இருக்குது. வெங்கடாவர தோட்டத்தில் ஒரு 100 உருப்படிக்கு மேலே இருக்குது. கள்ளக்கான தோட்டம் எச்சா இருக்குது. அவர் தெற்க ஆண்டிப்பட்டி தோட்டம், அவர் உருப்படி 500 உருப்படிக்கு மேலே. ஓ டோட்டலாக 500 மாடுக்கு மேலே இருக்குது. எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நாட்டு மாடுகள் நல்லா இருக்குதுங்க. கூப்பிட்டு போய் காமிக்கலாம். அந்த மாடு தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரடியாக கூப்பிட்டீங்கன்னா நான் கம்பெனியை கூப்பிட்டு சொல்லிடுறேன். சரிங்க சரி. காங்கி மாடு இது எத்தனை பல்லு, அது எத்தனை வயசாச்சு? 5 வருஷம் ஆச்சு. அது விலை எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாங்க? 1.30 சொல்லுது. அந்த சைடு இருக்கிறது அது மயில்காலை. அது எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். அது விலை 1.5 சொல்லுது. சிவப்புங்க, சேவலை. இது எத்தனை பல்லுங்க? பல் போடலைங்க. போடாத கண்ணு 2 வருஷத்துக்கு கண்ணுங்க. இது விலைங்க 45 ரூபா சொல்லுது. இது சனக்கடாரிங்களா? இது எத்தனை பல்லுங்க? 4 பல்லுங்க. மயிலக்கு, சரி சரி. இது விலைங்க 4 பல்லுங்க. 7 மாதம் சனைங்க. 40 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து கொண்டு வர்றீங்க? இல்லையம்பட்டி, மூலனூர் பக்கமாக. சரி சரி. எப்போவுமே உங்களுக்கு மாடு அங்கேருந்து? சரி 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 சரி. வருஷம் கொண்டு வர்றீங்க? ஒன்று உங்களுக்கு 15 வருஷத்துலேருந்து கொண்டு வந்துட்டுக்கிறீங்க. இன்னைக்கு 84. உங்களுக்கு வருஷம் 84 ஆச்சுங்க. சரி சரி. நம்மளுக்கு 77. இப்போ எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 13 கொண்டு வந்தோம். 13. இப்போ ஒன்று எத்தனை இருக்குதுங்க? ஒரு 3-4 தான் வச்சுருக்குதுங்க. ஓ மீதியெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக இருக்குதுங்க. விற்கிற பாடு விற்கிது. சரிங்க. அவங்களாம் டென்ட் பண்ணுறாங்க. பிறகு விற்கிறனால 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓ விலை கம்மியாக கேட்குறாங்க. விலை கம்மியாக கேட்குறாங்க, வறட்சியாக இருக்குது. இல்லை கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசி நேரம் ஆகிடுது. ஓ சரி சரி. அதனால் விலை குறைச்சி கேட்குறாங்க. மற்ற டைமில் வந்து உங்களை எங்கே வந்து வாங்கலாம்னு சொன்னீங்க? மற்ற டைம் வந்து மூலனூர். மூலனூருங்க. உங்கள் பேர், ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. பேர் ஃபோன் நம்பர். என்னுடைய பேர் கந்தசாமி. பெருமையம் மூலனூரியோடைய பெருமையம் பஞ்சாயத்து. சரி சரி. ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள். இல்லையம்பட்டி. சரி. 75 9 85 82 57. மற்ற டைம்லாம் வந்தால் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். சரிங்க சரி சரி. மாடு கண்ணு தோட்டத்தில் இருக்குது. சரி. எப்பவும் 10 மாடு வச்சுருப்பீங்க? 5-6 ஏக்கர் தோப்புக்குள்ளே மாடு கட்டிட்டு தென்னந்தோப்புலேயே இருக்குது. சரி சரி சரி. மற்ற இந்த இதையும் சொல்லுங்க. பிடிக்க முடியுங்களா? இது அப்படியே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை. இது சன மாடுங்களா? இது இல்லைங்க. சரிங்க. 70 நாள் ஆயிருக்கு காலை போட்டு. ஒரு 2.5 மாதம் சனைங்க. ஒரு 2.5 மாதம் சனைங்க. சரி சரி. இது வந்து விலை 50 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி சரி. பல் 6 பல்லு. 6 பில்லுங்க. சரி. மயில் கடாது. சரிங்க. ஒன்றும் வேலை பழக்கம் இல்லை. சரிங்க சரி. யார் வேணால் பிடிக்கலாங்க. யார் வேணா பிடிக்கும். இது வந்து இதுங்களா இல்லை? இது ரெண்டுமே
சேர் எடுத்துங்க. இது வந்து வண்டி மாட்டுக்கு அந்த மாதிரிங்களா இல்லை? இல்லை இன்னும் வண்டி மாடலாம் பழக்கல. சரிங்க. ரேஸ் ஓட்டரை வாங்கி வேணால் பழகிக்கலாம்னு அவங்க தான் வாங்கி பழக. இது வயசு பல்லெல்லாம் சொல்லுங்க. இது பல்லு விழுந்துருக்கு, 2 பல்லுன்னு வச்சுங்க. சரிங்க. ரெண்டு பல்லு. ஆமாம். இது விலை எவ்வளோ சொல்லுதுங்க? 1,10,000 சொல்லுது. ரெண்டும் சேர்ந்து அப்படியே 2 சேர்ந்து உங்களுக்கு அப்படியே செட்டாக வாங்கிக்கலாம். செட்டாக வாங்கிக்கலாம். இது என்ன ரக, என்ன ரேட்டு, எத்தனை பல்லில் சொல்லுங்க. என்னங்க பல்லு போடாது. என்ன ரகங்க? செவலை. ஓ செவலை. சரிங்க. பல்லு போடல, வயசு 18 மாதம், 1.5 வயசு. 1.5 வயசு ஆச்சுங்க. ஆமாங்க. விலைங்க? 45. 45 ரூபா சொல்லுதுங்க. அப்படி உங்கள் பேர், ஃபோன் நம்பர்லாம் சொல்லிடுங்க. பேர் செல்லமுத்து, எக்ஸ் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர், மூணூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டின்னு வச்சுங்க. அதோட 94869233. சரி, எப்போ வந்தாலும் மாடு வச்சுருப்பீங்க? மாடு இருக்குங்க. சரி. அண்ணா இது என்ன ரகங்கண்ணா? அண்ணா இது காங்கேய ரகம். காங்கேய ரகம். செவலை. செவலை. இது விலைங்க? விலை நாங்கள் 35 ரூபா சொல்லுவோம். 35 ரூபா சொல்லிட்டு. பல்லுங்க? பல்லு போல். வயசு கம்மி தானே, 1.7 வயசு இருக்கு. சரி சரி. அண்ணா இது காங்கேயம் காலைங்களா? இது காங்கை சரி சரிங்க. இது வயசுங்க? வயசு வந்து இப்போ 4 வயசு. 4 வயசு. பல்லு பல்லு இப்போ 6 பல்லு. சரி சரி. இது விலைங்க? விலை வந்து இது 1.25. 1.25 வித்துருச்சுங்களா? ஒன்று இல்லை கொடுக்கலைங்க. சரி சரி சரி. சும்மா ஷோவுக்காக கொண்டு வந்தோம். சரி சரி சரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாங்கள் ஒரு 10 மாடு. 10 மாடு கொண்டு வருஷம் கொண்டு வருவீங்க? வருஷம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் 3 பக்கம் போடுறீங்க. ஓ சரி சரி சரி. எப்போவுமே மாடு எத்தனை ஊர் பிடி வச்சுருக்கோம்? இதெல்லாம் ரேஸ்க்கு வச்சுருக்குறேங்கண்ணா. சரிங்க. ஷோவுக்காக கொண்டு வந்தோம். சரி சரி சரி. இதெல்லாம் எங்கள் காங்கை மாடு வளர்த்துன மாடுங்கண்ணா. வளர்த்தன மாடு. அதெல்லாம் விற்பனையும் பண்ணுறீங்க? விற்பனை பண்ணுவோங்கண்ணா. சரி சரி சரி. நாங்கள் இதெல்லாம் ரேஸ்க்கு ஓட்டுறோம். சரி சரிங்க சரி சரி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? செல்வராஜ். செல்வராஜ். கண்ணவர சந்தை வந்து இதெல்லாம் 2 தலைமுறையும் இருக்குங்கண்ணா. காங்கை மாடு தான் கண்ணவர சந்தைக்கு. இதில் வியாபாரிங்கெல்லாம் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூருங்க, பட்டுக்கோட்டை வியாபாரி. இந்த கண்ணவர சந்தையில் காங்கை மாடு வந்து கொண்டு போனால் அவங்களுக்கு நல்லா வள வரும்ட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. கண்ணவர திருவிழா காங்கை மாட்டுக்கு பேர் போன திருவிழா. இது வந்து சித்திரை மாதத்தில்? ஆமாங்கண்ணா. இது மாமூலாக வருஷம் சித்திரையில் ஒரு வாரத்துக்கு நடக்குங்க. ஒரு வாரம் இருக்கு. ஆனால் எந்த ஊரில் வந்துக்கிறீங்க? இப்போ கீரனூர், புதுக்கோட்டை கீரனூர். கீரனூர். அல்ல என்னென்ன கவருக்கு என்னென்ன ரகமாக இருக்குங்க? எல்லா கவரும் உங்களுக்கு என்ன கயிறு வேணும்? ஓ எல்லாம் பெருசு சிறுசாலாம் தொங்கிட்டு இருக்குது. அது பெருசெல்லாம் இது குதிரைக்கு போடுறதுங்களா இல்லை? குதிரைக்கும் போட்டுக்கலாம், மாட்டுக்கும் போட்டுக்கலாம். மாட்டுக்கு போட்டுக்கலாம். மாட்டுக்கு போட்டுக்கலாம். ரேட்டில் என்னென்ன ரேட்டுங்க? ரேட்டு அனுசரிச்சு போட்டுக்கலாம். சரி. ஒரு கவர் என்ன பெரிய கவரில் என்ன ரேட்டு வருது? எப்படி பேட்டி கொடுக்கலாங்களா? கவர் என்ன கவர்? குதிரைக்கு போடலாங்க. குதிரைக்கு போடலான்னு. சரி சரி. இதெல்லாம் குதிரை கயிறுங்க, குதிரைக்கு போடலாம். இது மாடு ரேஸ் மாடு. அது அப்படியே ஒவ்வொரு ரேட் சொல்லுங்கண்ணா. அந்த பெரிய அந்த ரேட்டு காமிச்சிங்க முதல்ல. அது என்ன ரேட்டு வருதுங்க? இது ஜோடி 350 ரூபாய்ங்க. ஜோடி. அது எத்தனை அடி கவருங்க? இது கவர் 6 முழம், 9 அடி கயிறு. 9 அடி கவருங்க. 9 அடி கயிறு 6 முழம், 350 ரூபா ரேட்டு. சரி சரி. இதெல்லாம் ஒரே சைஸுங்க எல்லாமே மற்றெல்லாம்? இது வந்து மாடு கறவை மாட்டுக்கு போடுறதுங்க. கால் மாட்டு செட்டு கயிறுங்க. சரி. ஒரு கயிறு 100 ரூபா. 100 ரூபா வருதுங்க. ஒரு கயிறு 100 ரூபாய்ங்க. சரிங்க சரி சரி. இந்த கயிறு வெள்ளை கயிறு 100 ரூபா. அது வந்து இது கறவை மாட்டுக்கு போடுறது. கவர் மாட்டுக்கு போடுறது. சரி. இது ஆடு, பெரிய ஆடு வெள்ளாட்டுக்கு போடுறதுங்க. ஒரு கயிறு 30 ரூபா. அது முகர கயிறுங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் முகரையில் என்ன ரேட்டு வருதுங்க? முகரை வந்து 50, 30. சரிங்க. தும்பு வந்து அந்த தும்பு வந்து 70 ரூபா, 30 ரூபா, 20 ரூபாய்ங்க. இது வந்து நாய் செயினுங்க. சரிங்க. 400 ரூபாய்ங்க. இது 400 ரூபா வருது. 400 ரூபா வருதுங்க. சரிங்க.
இது 100 ரூபா வருதுங்க. இங்கே வாங்கி இதை வாங்கி. இது வந்து காசு மாலைங்க, மாட்டுக்கு நெத்திக்கு போடுறது. இது என்ன ரேட்டு வருதுங்க? 900 ரூபாய்ங்க ஒரு செயின், 450 ரூபா. சரிங்க, சரி சரி. இது மணிங்க. இந்த மணி வந்து ஒரு மணி 500 ரூபா, ஒரு ஜோடி 1000 ரூபா. ஜோடி 1000 ரூபா. ஜோடி அது மாட்டு வண்டிக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கு. மாட்டுக்கு நெத்திக்கு கட்டுறதுங்க இந்த தலைங்க. எவ்வளோங்க இது? இப்போ நீங்கள் போடுறது எவ்வளோங்க இது? 1 கிலோ 60 ரூபா. 1 கிலோ 60 ரூபா.